வீட்டில் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு மறக்காம இந்த வேலையை கண்டிப்பா பண்ணிடுங்க. பள்ளிகள், அங்கன்வாடிகள், சத்துணவு மையங்கள்னு தமிழகம் முழுக்க 43,051 இடங்கள்ல காலை 7 மணில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் போலியோ சொட்டு மருந்து போடுறாங்க. அதனால நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க குழந்தைக்கு மறக்காம போலியோ சொட்டு மருந்தை போட்டுருங்க. நம்மளும் சின்ன வயசுல இந்த போலியோ சொட்டு மருந்தெல்லாம் போட்டிருப்போம். ஆனா இந்த சொட்டு மருந்து எதுக்காக போடுறாங்க, இதை போடலைன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்னு நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் சாந்தினி அவர்கள் பதில் அளிச்சிருக்காங்க. வாங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சாந்தினி, பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர். வரும் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்க உள்ளது. இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எதற்காக இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலியோ என்பது இளம்பிள்ளை வாதம் அப்படின்ற ஒரு நோய். அந்த நோய் என்ன பண்ணுன்னா, அந்த கிருமி குழந்தைங்களை தாக்கி குழந்தைங்களோட நரம்பு மற்றும் தசையை அஃபெக்ட் பண்ணி பக்கவாதம் அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. இப்படிப்பட்ட நோயை தடுக்கிறதுக்காக தான் இந்த போலியோ சொட்டு மருந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம நாட்டில், இந்தியாவில் கடைசியாக நம்மளோட போலியோ கேஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2011, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் கேஸ். அதுக்கப்புறம் நம்ம போலியோ ஃப்ரீ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இதற்கப்புறமும் அந்த போலியோ குழந்தைங்களையும் மற்றவங்களையும் தாக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த போலியோ சொட்டு மருந்து நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து குழந்தைகள், அதாவது 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் இந்த போலியோ சொட்டு மருந்து ஒரு நாளில் கொடுப்பாங்க. அதுதான் இப்போது வர ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 3ஆம் தேதி 2 சொட்டு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து குடல் மூலியமாக இம்யூனிட்டியை உண்டு பண்ணி குழந்தைங்களுக்கு இந்த போலியோ நோய் வராமல் தடுக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படியும் என்னோட குழந்தைக்கு நார்மலாக கொடுக்குற அந்த வேக்சினேஷன், அந்த தடுப்பூசியில் போலியோ சொட்டு மருந்து வருதே, அப்போ இதை நான் கொடுக்கணுமா அப்படின்ட்டு. இந்த போலியோ சொட்டு மருந்து நார்மலாக உங்கள் குழந்தைக்கு கிடைக்கிற ஷெடியூலை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற டோஸ். ஸோ என்னதான் நீங்கள் குழந்தைக்கு ஆல்ரெடி தடுப்பூசி போட்டிருந்தாலும் இது ஒரு எக்ஸ்ட்ரா டோஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும். அடுத்து நிறைய பேர் கேட்கலாம், நேற்று தான் என் குழந்தைக்கு ரொட்டீனாக அவங்களோட ஷெடியூல் கேட்ட மாதிரி நாங்கள் போலியோ கொடுத்தோம் மருந்து, இப்போ நாங்கள் திரும்ப கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்களா? ஆமாம், என்னதான் நேற்று தான் நீங்கள் கொடுத்துருந்தாலும் இது அவங்க ஷெடியூலை தாண்டி கொடுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா டோஸுன்றதுனால நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். சப்போஸ் குழந்தைக்கு காய்ச்சல், ஜுரம், இருமல், சளி இருந்தால் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா தாராளமாக கொடுக்கலாம். போலியோ சொட்டு மருந்து ஃபீவர்லாம் இருந்தால் கொடுக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. நீங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவரை அணுகிட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுக்கலாம். யாருக்காச்சும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பெரிய அளவில் கான்ட்ரா இண்டிகேஷன் எதுவும் கிடையாது. ரொம்ப ரேர் கேசஸில் பார்த்தீங்கன்னா இம்யூனோ டிஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தையோடைய இம்யூனிட்டி, எதிர்ப்பு சத்து குறைபாடுன்ட்டு ஒரு சில நோய்கள் இருக்கும். அந்த மாதிரி நோய்கள் இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்க மாட்டோம். மற்றபடி எல்லா குழந்தைங்களுக்கும், 5 வயது உட்பட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும். அதனால் உங்கள் வீட்டில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மார்ச் 3ஆம் தேதி அருகில் இருக்கும் போலியோ சொட்டு மருந்து முகாமிற்கு சென்று கண்டிப்பாக நீங்கள் போலியோ சொட்டு மருந்து போடணும். உங்கள் நண்பர்கள் வீட்டில் இல்லை உங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் யாராவது குழந்தைங்கள் 5 வயதுக்கு உட்பட்டவங்க இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.